ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஷாம்லா அக்கு தெரபிஸ்ட் வணக்கம். நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். நான் இப்பொழுது பித்த வெடிப்பு நம்ம காலில் ஒரு அழையா விருந்தாளியாக எல்லாருக்குமே வருகிறது. இதனால் நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுடன் பகிர்ந்துக்கலாம் என்று நினைக்கிறேன். பித்த வெடிப்புன்னா என்ன அப்படின்னாக்க, நம்ம உடம்புல நீரோட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுறது, சருமம்லாம் நமக்கு உலர்ந்து போய்டுறது, அதனால நம்ம காலில் வெடிப்பு வர ஆரம்பிக்கிறது. அது இப்போ இருக்கிற வெயில்னாலையும் நம்ம உடம்புல நீர் சக்தி ரொம்ப குறைவாக போகிறதுனாலையும் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது கூட கம்மியாக குடிக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு நாளைக்கு நிறையா தண்ணி குடித்து நம்ம யூரின் பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணினோன்னா நமக்கு அந்த நீர்நிலை நல்ல இதுவாக இருக்கும், சமநிலைக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த பித்த வெடிப்பு வராத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நிறையா பேருக்கு பித்த வெடிப்பு வரத்தான் வருகிறது. ரொம்ப நேரம் நின்று கொண்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு, அப்புறம் பட்டறையிலலாம் உட்காந்துட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு இருக்கும். நிறையா பேர் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ எல்லாருமே செருப்பு தான் அணிந்துன்னு நடக்கிறாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த பித்த வெடிப்புனால செருப்பு கூட போட்டுக்க முடியாத நொண்டி நடக்கிறாங்க கூட நான் பார்த்துருக்கிறேன். அந்த பித்த வெடிப்புங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இது, ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். முதல்ல அது பித்த வெடிப்பு வெடித்ததுக்கு அப்புறமா லேசாக வலி உண்டாக்கும். வலியை நீங்கள் பொறுத்துக்கிண்டு நான் இன்னும் நடப்பேன் அப்படின்னு போயின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பூஞ்ச காலம் பிடிக்கும், இல்லை சீ பிடிக்கும், இந்த மாதிரி ரத்தம்லாம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சுக்காத இருக்கலாம். அதுக்கு தான் இப்போது கொஞ்சம் அதை பற்றி பேசி உங்களுக்கு தீர்வு சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, இந்த பித்த வெடிப்பு யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா பெண்களுக்கு தான் நிறையா வரும். ஆண்களோட பெண்கள் தான் அதில் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிற பெண்கள்லாம் நிறையா உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சிக்காத இருந்ததுனால உடம்புல சருமம்லாம் அப்படியே உலர்ந்து போய்டுறது. அப்போது உங்களுக்கு இந்த நீரோட்ட சக்தி ரொம்ப கம்மியாகிடுறது. அதனால் காலில் வெடிப்பு வர ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பித்த வெடிப்புங்கிறது அழையா விருந்தாளியாக தான் நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, பெரியவங்க சின்னவங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறதில்ல, பெண்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பித்த வெடிப்பு வெய்ய காலம் மழை காலங்களில் தான் நிறையா தெரியும். அப்போ தான் நம்ம மழை காலத்தில் நம்ம நிறையா இடத்துல தண்ணியில் நடந்து வருவோம். அதனால் நமக்கு அந்த பாக்டீரியாலாம் நம்ம காலில் ஒட்டின்றதுன்னா நமக்கு அது வர ஆரம்பிக்கும். முன்ன காலத்துலலாம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, வீட்டுக்கு வரச்சேயே உள்ளே போய் கால் அலம்பிட்டு தான் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு வச்சுன்னு இருந்தாங்க எல்லாருக்கும். ஆனால் இப்போ யாரும் அப்படிலாம் வரதில்லை. நேராக போய் செருப்பை போட்டு உடனே ஓடி போய்ட்றோம் நம்ம. அந்த மாதிரி பண்ணாத நம்மளும் போய் காலெல்லாம் அலம்பிட்டு அதெல்லாம் பாக்டீரியாலாம் நம்ம தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணி அலம்பி வச்சிட்டோம்னாக்கா நம்ம கால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கடுத்தது என்னன்னாக்கா, நமக்கு உடல் ரொம்ப பெருமனாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் டயபெட்டிஸ்காரர்களுக்கு கால் தான் முதல்ல ரொம்ப பாதிக்கும். அவங்களுக்கும் கால் எரிச்சலோட இந்த கால் வெடிப்பும் வரதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதில் நீர்நிலை நீர் சக்தி ஓட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா கால் கருப்பாக கூட ஆகிடும் நிறையா பேருக்கு. நான் அதையும் பார்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் காலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க,
பெடிக்யூர் மெனிக்யூர் போய் பண்ணின்னு வந்துடுறாங்க. காலில் நன்னா தேய்ன்னு தேய்ச்சி அவங்க ஆயில் போட்டு சோப்பு போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி நம்மளுக்கு நல்லாவே பண்ணி விட்டுடுறாங்க காலை. அது ஒரு நல்ல இதுதான் எனக்குன்னு தோன்றுறது. நான் அந்த காலத்தில் நம்ம பண்ணுற மாதிரி இப்போ பண்ண முடியாது. அவங்களும் காலில் எண்ணெயை தடவி உங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி இல்லை க்ரீம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அதை வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா ஷாம்புவோ சோப்போ போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லாவே ஆக்கிடுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால் நீங்கள் வந்து பெடிக்யூர் கூட போய் பண்ணிக்கலாம். 2 கால்லையும் நன்னா பண்ணிக்கோங்க. டயபெட்டிஸ்காரங்க கூட இதை போய் பண்ணிட்டா அவங்களுக்கு இந்த காலில் எரிச்சல் அது இதெல்லாம் கூட கம்மி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த பித்த வெடிப்புங்கிறது ஒரு அழையா விருந்தாளியாக தான் நம்ம வீட்டுக்கு வர்றது. இது என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, நீங்கள் செருப்பு வாங்கறச்சியே நல்ல குவாலிட்டியாக உள்ள செருப்பாக வாங்கி போட்டுக்கோங்க. இந்த சாதாரண மட்டமான ஒரு செருப்பு, மட்டமான ஒரு பிளாஸ்டிக்கு இதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா அது கூட நம்ம காலுக்கு ரொம்ப வெப்பத்தை ஏற்படுத்தி வெடிப்பை உண்டாக்குறது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செருப்பெல்லாம் வாங்கி போட்டுக்காதீங்க. அதே மாதிரி நடக்கறச்சியே ரொம்ப முன்னங்கால ரொம்ப அழுத்தம் கொடுத்து நடக்க வேண்டாம். கொஞ்சம் சாதாரண ஹீல்ஸ் போட்டிருக்கிறவங்க எல்லாருமே முன்காலை நன்னா அழுத்தம் கொடுத்து தான் கால் வைக்கிறோம். அப்படி தான் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாத வெடிப்பு வரத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் பார்க்கறச்சையே செருப்பு பார்க்கறச்சையே ரொம்ப ஹீல்ஸ் இல்லாத, ரொம்பவும் ஃப்ளாட்டாக இல்லாத, மினிமமாக உள்ள ஹீல்ஸை வாங்கி போட்டுக்கிண்டு நீங்கள் நடங்க. அது வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ மழை காலத்துலலாம் நிறையா பேருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷூ போட்டுன்னு போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா கால் வந்து நம்ம கீழே தரையில் கால் வந்து நம்ம தரையில் படாத ஷூ அப்படியே கவர் பண்ணிடும். அதனால நமக்கு அந்த பித்த வெடிப்பு வர்றது ரொம்ப கம்மியாயிடும். ஷூவெல்லாம் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் தண்ணிகள்லாம் நன்னா இல்லை. அதனால் அது வந்து ஷூவை போட்டுன்னு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பித்த வெடிப்பு வராது. 4வது, நீங்கள் ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி காலை நன்னா வெந்நீரில் அலம்பிட்டு கொஞ்சம் உப்போ எலுமிச்சம்பழமோ போட்டு வெந்நீரில் நல்லா நம்ம பாதத்தை சுடு தண்ணியில் வச்சு நன்னா அலம்பிட்டு போய் ஒரு துணியை போட்டு நன்னா தொடச்சிட்டு நீங்கள் படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வர பாக்டீரியாக்கள்லாம் நம்ம உடம்புல இல்லாத வெளியில் கழிவுகள் போயிடும். நீர் உடம்புல நீர் சக்தி ஜாஸ்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க. நீங்கள் சருமம் தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு உங்களோட உடம்பில் உங்களுக்கு வேர்வை ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் சருமம்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு, இதனால தான் அவங்களுக்கு சொரியாசிஸ்காரங்களுக்கு கூட இந்த கால் வெடிப்பு நிறையாவே வரும். சொரியாசிஸ்காரங்க, டயபெட்டிஸ்காரங்க இவங்களுக்கெல்லாம் கால் ரொம்ப பாதிக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட முன்னாடியே இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை காலை நன்னா வெந்நீரை விட்டு அலம்பிட்டு நைட்டு நல்லா தொடச்சிட்டு படுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண நமக்கு அந்த பித்த வெடிப்பு குறையும். எதுக்கு இந்த பித்த வெடிப்பு வருதுன்னு சின்ன பசங்களெலாம் கேட்குறது, அம்மா இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி வருதா, கால்லாம் அப்படியே வெடிச்சு போகிறதேன்னு. ஆமாம், அவங்களுக்கெல்லாம் கூட உடம்புல நீர் சக்தி கம்மியாக தான் இருக்குது. இப்போது இம்யூனிட்டி ரொம்பவே குறைச்சலாக இருக்குது. அதனால் தானே தண்ணி குடிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறச்சே நிறையா தண்ணியும் குடிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்புறீங்க அதோடு நிறுத்திடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2-3 பாட்டில் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் அவங்க பழக்க வழக்கங்களில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே வேலை செய்யும். வெடிப்புனால் இந்த மாதிரி காலில் பெடிக்யூர் பண்ணிக்கிறது, காலை வந்து எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு கலந்து வெந்நீரை விட்டு நைட்டு படுத்துக்க முன்னாடி மசாஜ் பண்ணின்னு படுத்துட்டாக்கா நமக்கு தூக்கம் கூட நல்லா வருதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இதனால் ஒரு இது உங்களுக்கு நன்மை இல்லை, நிறையா நன்மைகள் உங்களோட காலில் நீங்கள் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால தான் இப்போ வந்து
பார்லரில் போய் எல்லாரையும் நீங்கள் பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணிக்கோங்கன்னு நானே நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த சொரியாசிஸ்காரங்க கூட இதெல்லாம் பண்ணிக்கலாம். நிறையா உடம்புல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அவங்க குளித்தாங்கன்னாலே அவங்களுக்கு சருமம் நல்லாவே ஆகும். ஸோ அவங்களுக்கு கூட இந்த எண்ணெய் தடவிக்கிறது நம்ம சொல்லி இது பண்ணலாம். பித்த வெடிப்புக்காரங்களுக்கு தான் இல்லை, காலில் ஒண்டி இருக்கிறது இல்லை, நிறைய பேர் கையில் கூட வருது. நான் பார்த்துருக்கேன். கையில் ரொம்பவே வேலை செய்கிறாங்க, ரொம்ப பளு தூக்குறாங்க, ரொம்ப ஹெவி வேலையாக, ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இந்த மாதிரி செய்கிறாங்க, இல்லை வண்டி இழுக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வெடிச்சு இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுது, சிமெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, கட்டடம் கட்டுற வேலை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப சொரப்பாக இருக்கும், ரொம்பவே ரஃப்பாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பித்த வெடிப்பு காலில் பண்ணிக்கிறது கையில் வர்றதுக்கு முன்னாடி அந்த இது ட்ரீட்மெண்ட்டை அவங்களும் கையில் செய்துக்கலாம். இப்போ நான் என்ன ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, முதல்ல எல்லாரும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மஞ்சளோட விளக்கெண்ணெயை சேர்த்து நல்லா குழைச்சிட்டு, மஞ்சள் ஒரு ஆன்டிசெப்டிக், அதே மாதிரி விளக்கெண்ணெய் நம்மளோட சருமத்தை ரொம்பவே மிருதுவாக்கும், ரொம்ப சாஃப்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே கலந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம காலில் அந்த பித்த வெடிப்பில் வர இரத்த கசிவு, இல்லை அதில் வந்தது, இந்த மாதிரி புண்ணாக இருந்தது அப்படின்னாக்கா விளக்கெண்ணையும் மஞ்சளும் ரொம்பவே கை கொடுக்கும். அதனால் நீங்கள் ரெண்டுமா கலந்து, அந்த காலத்தில் எல்லோரும் காலில் நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி அந்த காலில் அந்த விளக்கெண்ணையும் மஞ்சளையும் நல்லா தடவி வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாங்க. இப்போவும் அதை நம்ம செய்துக்கலாம். ஆனால் நிறையா பேர் என்கிட்ட விளக்கெண்ணெய் நான் தடவிண்டேன், எனக்கு சளி பிடிச்சி கொடுத்து, இல்லை எனக்கு ஜுரம் வருது அப்படின்னு நிறையா பேர் விளக்கெண்ணெய்னால் தான் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வேறு இது சொல்கிறேன். இதுதான் பண்ணிக்கணுன்றதில்ல, நம்ம இன்னும் 2-3 இது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த விளக்கெண்ணெய் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எலுமிச்சம்பழம், கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் விழுதாட்டமாக பண்ணி, அதோட எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை கடுகு எண்ணெயோ எண்ணெய் வீட்டில் இருக்கோ அந்த எண்ணெயை நல்லா சேர்த்து குழைச்சி நம்ம காலில் தடவிண்டோம் அப்படின்னாக்க நமக்கு சளியெலாம் பிடிக்காது, விளக்கெண்ணெய் மாதிரி. அதனால் இந்த மாதிரி எண்ணெய்களை நம்ம காலில் தடவிக்கணும். இல்லை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்ம காலுக்கு எண்ணெயை நல்லா தடவி நமக்கு உருவி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் காலால் மீன் போனோன்னா இந்த பித்த வெடிப்பு கூட அவங்களுக்கு வராத இருக்கலாம். இதனால் நம்ம நல்லாவே பயனடைகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, வெந்தயம், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் வேப்பலை, அப்புறம் மருதாணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் எல்லோரும் மருதாணியை காலில் போட்டுண்டு நலங்கு மாதிரி இட்டுக்கிண்டு நல்லா கால் நைட் படுத்துப்பாங்க. அந்த மருதாணி உடம்புல நமக்கு குளிர்ச்சி பண்ணும். நிறையா மருதாணி இட்டுனிங்கன்னா உடம்பு நல்லாவே இயற்கையாக அது குளிர்ந்து போயிடும். அதனால யாருக்கும் ஜுரம்லாம் வராது. இப்போவும் வர்றதில்ல, அந்த காலத்துலேயும் வராது. ஸோ நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், பித்த வெடிப்பு உள்ளவங்க எல்லாருமே மருதாணி கூட காலில் மாதத்துக்கு 2 தடவை போட்டு அதை நல்லா பேக் பண்ணிவிட்டு படுத்துப்பாங்க. மருதாணி மூணாவதாக நான் வெந்தயம் இல்லை வெந்தயக்கீரையை நன்றாக வேக வச்சு பேஸ்ட் ஆட்டமாக ஆக்கி, அதோடு நம்ம கடுகு எண்ணெய் அப்படின்னு கிடைக்கிறது, அந்த கடுகு எண்ணெயை விட்டு கொஞ்சம் நல்லா வாணலியில் வதக்கிண்டு அதை சூடு ஆறினத்துக்கு அப்புறமா காலில் நல்லா கழுவிட்டு அதை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி மசாஜ் பண்ணி எடுத்துட்டு
அதுக்கு கீழே ஒரு டெட் செல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையா, செத்து போன செல்ஸ் எல்லாம் நிறையா காலில் இருக்குது, அதெல்லாம் இல்லையான்னு நம்ம நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கடுகு எண்ணெய் வெந்தயக்கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆட்டமாக பண்ணி காலில் போட்டு நல்லா தடவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு சாக்ஸை போட்டு நல்லா டைட்டாக வச்சுருங்க. அது உங்களுக்கு ராத்திரி அந்த வெந்தயக்கீரையும் அந்த கடுகு எண்ணெயும் உடம்புல நல்லா ஏறி அந்த இடம்லாம் ரொம்பவே மிருதுவாயிடும். அதனால் உங்களுக்கு அந்த எண்ணெய் பசை நிறையா இருந்ததுன்னா இந்த பித்த வெடிப்பு கம்மியாயிண்டே வர ஆரம்பிக்கும். இது நான் 200 விழிக்காடுகள் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். உங்களுக்கு அது எதுலேன்னு சந்தேகம் இருந்தால் என்ன நீங்கள் 9841342102க்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இதெல்லாம் பண்ணிட்டு நிறையா பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, திருப்பி நான் அந்த ஷூவை போட்டுட்டேன் அதனால் திருப்பி வந்துருத்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக வேண்டாம். சாதாரண ஒரு ஷூவோ செருப்போ போட்டுண்டு நல்ல தரமான செருப்பாக போட்டுண்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பித்த வெடிப்பு வர்றது வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் பித்த வெடிப்புங்கிறது ஒரு அழையா விருந்தாளியாக வந்தால் கூட நீங்கள் அதை இந்த வெந்தயக்கீரை, கஸ்தூரி மஞ்சள், விளக்கெண்ணெய், கடுகு எண்ணெய், பப்பாளி பழம், இன்னும் வேறு என்ன நமக்கு வாழைப்பழத்தோல் கூட நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்மளுடைய உடம்புல சருமம் ரொம்பவே நல்லா பளபளன்னு ஆகும், இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ அதை கூட நீங்கள் போட்டு தேய்க்கலாம். இந்த மாதிரி எலுமிச்சை மாதிரி சாத்துக்குடி இல்லை கொடை ஆரஞ்சு இதெல்லாம் நீங்கள் நிறையா சாப்பிட்டுக்கலாம். உடம்புல உள்ளுக்கு நீங்கள் சாப்பிடும்போது சாத்துக்குடி, எலுமிச்சை சாறு குடிக்கலாம், உப்பு இல்லை சர்க்கரை போட்டு குடிக்கலாம், இல்லை மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், மாதுளம்பழம் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃப்ரூட்ஸில் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கம்மியாகும். எலுமிச்சம்பழம் தான் பேஸு, சிட்ரிக் ஆசிட் ரொம்ப இதுதான் இதுக்கு பேஸு. அதனால் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சாரா பிழிஞ்சு பண்ணுறதோட குடிக்கக்கூட உள்ளே குடிச்சிக்கலாம். ஸோ அது கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன ரொம்ப நாள் ஆறுதே இந்த பித்த வெடிப்பு போகிறதுக்கு அப்படின்னு. அது அவங்கவுங்க உடம்பில் இருக்கிற சருமத்தோட சக்தி எப்படி இருக்குதுன்னு தெரியணும். எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தால் லேட் ஆகும். எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே நீங்கள் இதை பண்ணினத்தில் உங்களுக்கு சீக்கிரமே ரிசல்ட் கிடைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த இது எல்லாத்தையும் உங்களுக்கு மெயினாக டெய்லி சோப்பு ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க உடம்பில். பயத்தம்பருப்பு அந்த காலம் மாதிரி இந்த பயத்தம்பருப்பை கூட நீங்கள் ஒரு பேஸ்ட் ஆட்டமாக பண்ணி அந்த உள்ளங்காலில் சைடில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இந்த பித்த வெடிப்பு 2 கால்லையும் வரும், 2 கால்லையும் நீங்கள் போட்டுக்கிண்டு பண்ணுங்கள். அப்புறமும் நீங்கள் காலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுங்க. நன்னா உங்களுக்கு காலை மேலே கீழே பண்ணி சைட்வேஸ்லாம் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் மேலே போக ஆரம்பிக்கும். அது மெயினாக அது ரத்த ஓட்டமும் இல்லாதனால்தான் அந்த பித்த வெடிப்பு வருது. ஸோ நீங்கள் இதெல்லாம் செய்துக்கிண்டு என்கிட்ட வாங்க. உங்களுக்கு அப்பவும் ஏதாவது சந்தேகம் இருந்து உங்களுக்கு சரியாகவில்லை என்றால் அக்குப்ரெஷர், அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் சொல்லித்தரேன். ஏன்னா வாயால் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியாது எந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு. நான் உங்களுக்கு காமிக்கணும். காமிச்சாக்க நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதில் கூட நிறையா பேருக்கு பித்த வெடிப்பு சரியாயிருக்கு. அருள்ஜோதி டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதை பார்த்து நீங்கள் எல்லோரும் பயனடைந்து எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்கள். நிறையா ஃபீட்பேக் அனுப்புங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் ரொம்பவே சிறப்பாக இந்த இதில் செய்வோம். நன்றி. இந்த பித்த வெடிப்புக்கு உணவு முறையில் என்ன தீர்வு என்று நீங்கள் கேட்கலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பழங்களில் நீங்கள்
பப்பாளி பழம், அன்னாசி பழம், மாதுளம்பழம், வாழைப்பழ தோல் எல்லாம் வச்சு உடம்புல தேய்ச்சிக்கலாம். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் நிறையா எடுத்துக்கலாம். அதோடு சேர்ந்து அதனோட வகை ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி இதெல்லாம் நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். அதை எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற இது நிறையா இதுவாகும். அது வந்து இந்த எலுமிச்சம்பழம் நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த பித்த வெடிப்பெல்லாம் போக்கும். ஸோ வெளியிலையும் நீங்கள் போட்டுக்கலாம், உள்ளுக்கும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் காய்கறி என்ன சாப்பிட்லான்னாக்க கீரை நிறையா சாப்பிட்லாம், அப்புறம் பூசணிக்காய் சாப்பிட்லாம், அப்புறம் சுரைக்காய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீராக இதுவாக என்னென்னலாம் இருக்கோ அதை நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம். ஸோ உடம்புல நீர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது. ஸோ நீரோட்டம் ஜாஸ்தி பண்ணணும். இப்போ நீரோட்டம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நாம் முத்திரை ஒன்றேன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முத்திரை நான் சொல்கிறேன். அந்த முத்திரை என்னன்னாக்க நம்மளோட நெருப்பும் இந்த சுண்டி விரல் இது ரெண்டும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டோன்னா நம்மளோட நீர் உடம்புல நிறையா ஆகும், வியர்வை நிறையா வரும். அப்போது உங்களுக்கு வேர்வை நிறையா வரைச்சே உங்களுக்கு உங்களோட உடம்புல இருக்க சருமம் நல்லா மூச்சு விடும். சருமம் கூட சில சமயத்தில் மூச்சு விடுறது. ஸோ அது கூட அந்த மூச்சு விடுறச்சே நம்மளுக்கு அது ஆக்சிஜன் உள்ளே தள்ளி கார்பன் டை ஆக்சைடு வெளியில் தள்ளுறச்சே உங்களுக்கு வேர்வை நிறையா வருது. ஸோ அது கூட ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இந்த முத்திரையை வச்சுட்டேன்னா கூட உங்களுக்கு நல்ல பயன் தரும். ஸோ இந்த காய்கறி, பழங்கள், இந்த முத்திரை, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உடம்புல நீரோட்ட சக்தி நல்லா ஆகி உங்களுக்கு இந்த பித்த வெடிப்புலேருந்து நீங்கள் விடுபடலாம். நன்றி, வணக்கம்.